நடத்தின சௌமியா அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ப்ரோக்ராம் கொண்டு போகிறது தான் முக்கியமான விஷயம். முதல்ல எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் சாவித்திரி மேடம். வந்துச்சா சார், சாப்பிட்டீங்களா? யாராவது மிச்சம்? நான் சாப்பிடல, அதனால கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை, வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது அண்ணன் எஸ்பிபி அவர்கள்கிட்ட நிறைய எனக்கு பாசம் உண்டு. அவருடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நாங்கள் ட்ராவல் பண்ண இசை நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாடுகள் எல்லாருக்கும் அதில் வந்து அப்பப்போ என்னுடைய பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ணங்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி படம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இன்னொரு பையன் வந்து சிங்கரா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னா, டேய் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்தால் நம்ம தான் கடவுள். நமக்கு எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த் எதில் இருக்கு அதில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. ஏன்னா வந்து அது எப்படி போகும்ன்றது ஒரு எடுத்துக்காட்ட என்ன எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வாட்டி. அதாவது சரண் தம்பி இருக்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண படங்களுக்கு சரியான அவர் பாடி சம்பாதிச்சு அவர் அந்த செலவு பண்ணி அது வந்து வேறு ரூபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரூபத்தில் கட்டினதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் நீ போயிடாதப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக ஒரு 40-45 வருஷம் ட்ராவல். இது வந்து நீ பாடினாதான் உனக்கு அந்த 1000மோ 2000மோ. கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது, என் பையன் 2 லைன் பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காத ஒரு தொழில் தான் சிங்கிங். நீ மட்டும்தான் பண்ணக்கூடிய ஜாப். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் மிக வேல்யூபிள் காசு ஏதாவது இருந்தால் பாடகருடைய காசு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறமும் வீட்டில் அவங்களுடைய ஆசைகள் தீர்க்கிறதுக்கு ஒரு தந்தையா அது தவிர்க்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்பி ஒரு நேரத்துக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு தம்பி பித்தாக் அவர்களும் என் பையன் துருவன் அப்புறம் சுரேஷ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஷூட்டிங் போகும்போது நான் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ராஜேஷ் தம்பி அவர்கள் கிடைச்சார். இது எல்லாமே நடந்தது. இது எல்லாத்தையும் மீறி கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு இதுக்கு நடுவில் இடையில எவ்வளவோ சிரமங்கள் எல்லாமே தாண்டி இன்னைக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல வழி ஒன்று கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு ஒரு வழிகள் கிடைத்தது. ஸோ ஹீரோயின் பையன் வந்து வெளிநாடு போயிருக்காங்க. யார் இல்லைன்னாலும் நானும் என்னுடைய பழப்பை தேடி நானும் அடுத்த 2-3 நாளில் நானும் ஊருக்கு கிளம்பணும். அதனால் பத்திரிகை மூலமாக ஒரு நியூஸ் எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. அது 1000 கோடி படமாக இருக்கட்டும், 500 கோடி படமாக இருக்கட்டும், 50 லட்சம் படமாக இருக்கட்டும், எல்லோத்துக்கும் ஒரு கடவுளாக இருக்கிறது மீடியா. இந்த மீடியா மூலமாக என்னுடைய பையனுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். தயவுசெய்து இதுக்கு தேவையான சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு பெரிய பலமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருடைய டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய தொழில் ஒவ்வொரு படத்துக்கும் எதுவுமே மறைக்காமல் எல்லாமே அதே கஷ்டத்தை தான் படுவாங்க. பட் ஹிட் ஆகிறது ஆகாது அவங்களுடைய லக்கு பொறுத்து இருக்கும். பட் ஸ்ட்ரெயின்ன்றது எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு ஒரு பேர் வரும், இதனால் 4 படம் வரும் அப்படின்றது தான் எல்லா கிராஃப்ட்ஸும். அது நடிகராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்க்கை நோக்கி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்றது. ஏதோ பாதி காசு கொடுத்தாங்கன்னுட்டு நான் சுமாராக பாடுறதோ இல்லைன்னா சுமாராக நடிக்கிறதோ இங்கே மட்டும் அது நடக்காது. அது என்ன காசு கொடுத்தாலும் என்ன இது வந்தாலும் அந்த படம் அந்த நிகழ்வு அது பாட்டாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், இதனால எனக்கு ஒரு பேர் வரும் அப்படின்ற டெக்னீஷியன்ஸ் தான் இன்னும் நம்ம சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
எல்லாம் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மியூசிஷியன்ஸுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேரிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். எனக்கு சப்போர்ட் பண்ண சங்கர் மகாதேவன் அவர்கள், தம்பி கார்த்திக் சிங்கர், நான் கேட்ட உடனே இந்த படத்தில் மேரிஸ்க்கு உடனே கால் ஷீட் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி பாடியிருக்காங்க. நானும் சங்கர் மகாதேவன் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம். ஸோ மியூசிக் வைஸ் அவங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மீறி மீடியா, 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கு தந்தவர் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே, இந்த உறவு இந்த பந்தம் என்றும் வேண்டும் என் உயிரே. இது பாடி மீடியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ மேடம், சாவித்ரி மேடம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். ஆக்சுவலி வந்து பிதாக்கு வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் இப்படி ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு டெபியூ டைரக்டராக என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு பிதாக்கு அதுக்கு வந்து அவருக்கு எனக்கு தெரியும், பட் நான் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. அவர் சொல்லும்போது யார் சார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் ஹீரோ வந்து மனோஜ் சாரோட பையன் அப்படின்னாங்க. நான் உடனே வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மனோஜ் சார் வந்து நம்மளாம் வந்து சினிமாவில் இப்போ சுரேஷ் சார் சொன்ன மாதிரி தான், எஸ்பிபி சார், மனோஜ் சார், இவங்களாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்த ஒரு பெரிய லெஜெண்ட்ஸு. ஸோ அவங்களோட பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ எனக்குலாம் வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. ஸோ மனோஜ் சார் பையன் சன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து இம்மிடியேட்டாக ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மனோஜ் சாருக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய இதுதான், அவருக்கு நம்ம திருப்பி சினிமாவில் நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய சாங்ஸ் கொடுத்துருக்காரு. என்னைக்குமே நம்ம வந்து அவரெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயமா கிஃப்டாக வந்து ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணலாம், அவருக்கு நம்ம திருப்பி எதனோ ஒரு வகையில் நமக்கு அவரோட பேர் இருக்கும்போது நம்மளும் இருக்கணுன்றதுல ஆசையிலலாம் இந்த படத்தை நான் கமிட் பண்ணேன். ஸோ அப்புறம் பிதாக் வந்து இந்த கதையை சொன்னார் என்கிட்ட. இந்த கதையில சொல்லும்போது என்னன்னா நிறைய R&D பண்ணியிருந்தாரு. சும்மா ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இந்த படத்துல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்க அந்த ட்ரக்ஸ் பத்தியோ அந்த விஷயங்களை ஏதோ தானு மக்கள் சொல்லாம ஃபுல்லா R&D பண்ணி தான் இந்த கதையை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டா வந்தது. இதுவரை இது வந்து எப்படினாலும் நான் பண்ணும்போதே சொன்னேன், இது கண்டிப்பா அது கண்டென்ட் கதையாக தான் மாறும் அப்படின்னு சொன்னேன். பட் அது மீறி இந்த கதையை வந்து எடுக்கிற கான்ஃபிடன்ட் கொடுத்த ப்ரொடியூசருக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ண சினிமாட்டோகிராஃபருக்குன்னா அவர் வந்து இவங்க 2 பேர் பிரிக்கவே முடியாது. என்னைக்கு வந்தாலும் ஒன்றா தான் வருவாங்க, ஒன்றா தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே இணைந்த கைகள் மாதிரி இவங்க 2 பேரும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நல்ல ஒரு ப்ரொடியூசர் மனோஜ் சார், சுரேஷ் சார் இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்குற அந்த ஒரு சுருட்டெல்லாம் அடிச்சுட்டு வர போர்ஷன்ஸ்லாம் வந்து தாறுமாறாக இருக்குது சார். அதெல்லாம் ஃபீல்டில் பார்க்க. ஸோ நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு டெபியூ டைரக்டர் படம் ஒர்க் பண்ணுன்ற ஃபீல் மீறி ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து டெபியூ டைரக்டர்ஸ் ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க சினிமாவில். ப்ரொடக்ஷன் சைட்லையும் சரி எல்லாமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு, ஸோ இப்படி ஒரு டைரக்டர் வந்திருக்காரு, இந்த டீமாக நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு கதையும் நல்லா வந்திருக்கணும் போது கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நம்புகிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். வட்டக்கானல் என்னுடைய ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்து நான் படிக்கும்போதுலேருந்து திரு மனோஜ் சார் அவர்களோட பிக்கஸ்ட் ஃபேன். இந்த படம் நான் மெயினாக கமிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து மனோஜ் சாரோட சன் ஹீரோவாக பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இம்மிடியேட்டாக நான் ஆஃபீஸ்க்கு போய் பிதாக் புகழேந்தி அவருடைய இதில் வந்து கதையை கேட்டு உடனே கமிட் பண்ணிட்டேன். மற்றபடி டேட் அதெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் இல்லை, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே வரேன்னு சொல்லி தான் போனேன். ஏன்னா எனக்கு மனோஜ் சாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அவர் சார் பாடிய முந்தி முந்தி விநாயகனே அந்த பாடலுக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போதே நான் வந்து முதல் பரிசு வாங்கி அதில் அவ்வளோ பாராட்டுகள் பெற்றிருக்கேன். இன்னைக்கு அவரோட சன்னோட படத்தில் நான் நடிக்கின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். நன்றி சார். ஸோ அவருடைய வாய்ஸில் இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பாடல் சாரோட வாய்ஸில் என்னோட லிப் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அண்டு துருவன் சாரை பற்றிங்கிறதுல நான் சொல்லி ஆகணும். மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸோட பசங்க நிறைய பேர் இப்போ ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஹீரோவாக நடிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டேலண்ட், யூனிக் டேலண்ட் உண்டு. ஸோ இந்த படத்தில் அவருக்கு என்ன விஷயங்கள் பார்க்கணும், ஏன்னா ஒரு சிங்கரோட ஒரு சன் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கும்போது அவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்னமோ இன்னைக்கு இருக்கும், நம்ம பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக டே 1 அன்னைக்கே நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே அவர் கூட தான் நான் நடித்தேன். என்னன்னா அவர்கிட்ட ஒரு செலிபிரிட்டியோட சன்னுங்கிறது 1% கூட அவர்கிட்ட இல்லைங்க. ஒரு கூத்துப்பற்றையிலேருந்து ஒரு நடிகர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நடிப்பு வெறியோட வருவாங்கல்ல, அந்த ஃபயர் வந்து அவர்கிட்ட இருந்தது. டே 1 ஃபர்ஸ்ட் ஷாட் நடிச்சு முடிச்ச உடனே நான் சொல்லிட்டேன், பிரதர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப பிஸியாகிருவீங்க பிரதர். ரீசன் என்னன்னா அவ்வளவு யதார்த்தமாக நடிக்கிறீங்க. ஒரு செலிபிரிட்டியோட சன்னுங்கிறது 1% கூட உங்ககிட்ட தெரியல பெர்ஃபார்மன்ஸில். என்னன்னா டேரக்டர்கிட்ட அவ்வளவு ஒரு கைண்டாக நடந்து கேட்குற விஷயங்களை அவர் ரிசீவ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக வரப்போகிறாரு. ஏன்னா நான் அந்த படம் ஃபுல்லாக நான் அவருக்கு ஒரு பிரதர் கேரக்டராக நடிச்சிருக்கேன். என்னோட கூட நடித்த நடிகர்கள் மெயினாக வந்து இதில் வந்து முருகானந்தம் அண்ணா, எனக்கு இதில் வந்து ஃபாதராக வந்து ஆர்கே சுரேஷ் சார் நடிச்சிருக்கிறாங்க, அண்ட் ஜார்ஜ் நடிச்சிருக்கிறாரு, ஷரத் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எங்கள் கூடலாம் காம்பினேஷன் நான் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அவ்வளோ பேருமே ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் வந்து இந்த வட்டக்கானல் படத்தில் நாங்கள் இருந்தோம். மெயினாக இயக்குனர் பிதாக் சாரை பற்றி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். எங்களை அவ்வளோ ஒரு ஃபேமிலியாக எங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப ஒரு ஒரே மாதிரி ஈவனாக நடத்தி இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இறுதி கட்ட வேலைகள் இருக்குது, சீக்கிரத்தில் அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேங்கிறது பெருமை. அதே நேரங்களில் கேமராமேன் ஆனந்தனாவை பற்றி சொல்லியே ஆகணும். ஆனந்தனா வந்து ஒவ்வொரு ஷாட்டும் முடித்த உடனே கூப்பிட்டு ஒவ்வொருத்தரில் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நிறை குறைகளை சொல்லுவாங்க. ஸோ அது எங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஸ்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ ஆனந்தனா அந்த இடத்துல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆர்கே சுரேஷ் சார் கூட நான் இது வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன், பட் நடிச்சது இந்த படம் தான். மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மர் அவர். ஆனால் இந்த படத்தில் எங்கள் கூட நடிக்கும்போது நிறைய விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நாங்கள் லேர்ன் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் ஆர்கெஸ்ட்ரா. அண்ட் ராஜேஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப கைண்டான ஒரு ப்ரொடியூசர், தயாரிப்பாளருங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எந்த விதத்துலையுமே எங்கேயுமே காட்டிக்க மாட்டார். எங்கள் கூடயே இருந்து படம் முழுக்க ஒரு நண்பர் மாதிரி இருந்து மார்னிங் வந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கள் கூடயே ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்திருக்கிறாரு தயாரிப்பாளர் திரு ராஜேஷ் சார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் காக்கராட்டா சாங் கேட்டிருப்பீங்க, இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த சாங்குக்கு நம்ம ஆரிஷ் விஜய் சார் தான். கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாடல்களை முணுமுணுக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த பாடல் மிகப்பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் சிறந்த ஒரு பாடலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள் அண்ணா, நன்றி. அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு என்னை இன்வைட் பண்ண வட்டக்கானல் டீம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல வந்து இவ்வளவு வேகமாக வந்து முடிவு பண்ணாலும் நல்ல ஒரு பிரமாதமாக ரெடி பண்ணிட்டீங்க. இந்த பிஆர்ஓக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். வந்து டக்குன்னு ஒரு ரெடி பண்ணி வந்தவுடனே சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கேருந்து உட்காருங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, சார் வர்றாங்க, சுரேஷ் பிரதர் வர்றாரு அப்படின்னு சொல்லி மனசாரும் வந்து ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் நிறைவாக பண்ணதில் ரொம்ப வாழ்த்துக்கள். தம்பி கபாலி சொன்ன மாதிரி தான் இந்த படமும் நானும் வந்து மனோ சார் சொல்லி பேரை சொன்னாங்க. எடுத்தோன்னே ஃபோன் வந்துச்சு, சாருடைய பேரை சொன்னாங்க. சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய சொன்னோன்னா சரி ஓகே, அந்த ஒரு சந்தோஷமாக ஓடி வந்து டக்குன்னு கமிட் ஆனது தான். அப்படி என்னை கமிட் பண்ண முதல்ல டைரக்டருக்கு புகழேந்தி அவர்களுக்கு முதல்ல நன்றி. ரெண்டாவது மனோ சார் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி, நான் செம்பருத்தி படம் வரும்போது தான் அந்த கேசட்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். அப்போ பரமக்குடியில் வந்து எஸ்பிஎம்னு ஒரு தேட்ரு, அப்போ தான் தேட்ரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் செம்பருத்தி தான் ஃபஸ்ட்டு படம். அதில் இந்த பட்டுப்பூவே, நிலாக்காயும் நேரம், இந்த பாட்டெலாம் வந்து அந்த திரையில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். என்னென்னா அந்த தேட்டரில் வந்து டிக்கெட்டு கொடுக்குறவரும் டிக்கெட்டு கிழிக்கிறவரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்தமாரி இந்த படத்துக்கு வரவே கூடாதா, அவ்வளோதான், அப்படி யாரா நீ அப்படின்னு தேட்டருக்காரர் என்னை திட்டுற அளவுக்கு அந்த படத்தை கிட்டத்தட்ட 13-14 தடவை பார்த்தேன் சார் உங்கள் குரலில் நான். அப்படி வந்து சாருடைய குரல், அவருடைய இதில் வளர்ந்தேன் நான். அவருடைய பையன் தம்பி படத்தில் பண்ணுறதை வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். மற்றும் இயக்குனர் வந்து இந்த படம் ஆக்சுவலாக ஒரு படத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், நிறைய நல்ல விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு சின்னதாக கூட ஒரு மைனஸ் இருக்கும். ஆனால் டோட்டலாக இந்த படத்துடைய எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தது. இந்த படத்துடைய நான் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவுல போகிற மாதிரி இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு முதல்ல எங்கே ஷூட்டிங்னா கொடைக்கானலில் சொன்னாங்க.
நான் வழக்கமாக கேட்குற மாதிரி தலைவா ரூம்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டும், ஏசிலாம் இருக்குல்ல அப்படின்னு. ஏசியா தலைவா? கொடைக்கானல தலைவா ரூம் போய் கொடைக்கானல், அதுக்கு எதுக்கு ஏசி அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சாரிங்க அப்படின்னு. அந்த அளவு ப்ரொடியூசர்ஸ் எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அங்கே வந்து ரிசீவ் பண்ணது, அங்கே நாங்கள் நடத்தின விதம், அதெல்லாம் வந்து ஒரு ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு போயிட்டேன். போனோடனே வழக்கமாக என்ன கேரக்டர்னு கேட்டு போவோம். லைட்டாக சொன்னார் டேரக்டர். அங்கே போனோடனே அண்ணே நீங்கள் பண்ணுங்கண்ணே, நான் அப்படியே மைக்கில் சொல்லிட்டே இருக்கேண்ணே அப்படின்னாரு. சரி தம்பி என்ன சொல்லுங்கள் லைட்டாக. இல்லைண்ணே நீங்கள் இப்போ பண்ணுங்க, நான் சொல்கிறேன். சின்னதாக ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே தம்பி, ரெடிண்ணே. ஃபஸ்ட் நீங்கள் கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கீங்கண்ணே, அப்படியே பார்க்குறீங்கண்ணே, ஆக்ஷன். அப்புறம் நான் பார்த்துட்டே இருந்தேன். தம்பி ஹீரோ இருக்காப்புல, தம்பி கபாலி இருக்காப்புல, எல்லோரும் இருக்காங்க. கீழே கேமராமேன் வந்து ஃபுல் டைட்டில் வச்சுருக்காரு என்னைய. நான் கீழே மானிட்டர் உட்காந்து டேரக்டர் உட்காந்துருக்காப்புல. டேரக்டர் மைக்கில் மெதுவாக சொல்லிட்டே இருக்காரு. அண்ணே அப்படியே பார்க்குறீங்கண்ணே, பார்த்தோன்னே அப்படியே ஃபீல் பண்ணுங்கண்ணே, கண்ணு கலங்குங்கண்ணே. சரி தம்பி, அப்படியே கலங்கிட்டே இருங்கண்ணே, அழுகுங்கண்ணே. அழுதுகிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக சிரிங்கண்ணே அப்படின்னாப்புல. சரி தம்பி. சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மனசுக்குள்ள ஒரு குமுறல் வந்து திரும்ப அப்படி மறுபடியும் அழுங்க, நல்லா குழி அழுகுண்ணே. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இன்னும் ஃபாஸ்ட் அழுகுண்ணே, இன்னும் கத்துங்கண்ணே அப்படின்னா கொடைக்கானல கேட்குது. கத்தி அழுது முடிஞ்சு ஓகேண்ணே கட்டினேன் அப்படின்னா. தம்பி எதுக்கு தம்பி கத்துறேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி முதல்ல என்னை அழுக வச்சு கதற விட்டு என்னை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாற்றின பெருமை வந்து தம்பி போலது தான் வரும். ரொம்ப தம்பி எங்கே இருக்காப்ல. தேங்க்ஸ் சார். அது பாருங்க, நீங்கள் வித்தியாசமாக ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி அழுது முடிச்சுட்டு அடுத்து வர்றேன். வந்தால் சுரேஷ் பிரதர் வர்றாங்க, ஆர்கே சுரேஷ் சார். அவர் வந்து அவருக்கு தோற்றமே தெரியும் உங்களுக்கு. அவர் ஒரு தார் மாதிரி வண்டி ஓடிட்டு வருவார். வண்டி ஓடிட்டு வந்து நிப்பாட்டு என்னை திரும்பி டேய் அப்படின்னு கூப்பிடுவார். ஏற்கனவே அழுது இருக்கேன் ஃபர்ஸ்ட் நாள். 2வது நாள் என்னை வந்து அண்ணே நீங்கள் வர்றீங்க, சுரேஷ் சார் வருவாங்க, அவங்கள அப்படி மிரட்டுவாங்க அப்படின்னு. சரி தம்பி, இந்த படத்தில் மிரட்டுறது அழுகிறது எல்லா சீனுமே வித்தியாசமான இது. கரெக்டாக அவர் கார் வரணும், வந்து நிற்கணும், அவர் என்னை கூப்பிடுவார், திரும்பி நான் பார்க்கணும். கொஞ்சம் கார் முன்னாடி வந்துட்டாலும் ஓவர்லாப் ஆயிரும். அதை இந்த விஷயத்தை எப்படி வந்தாலும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு டேரக்டர் இருக்காரு. ஆனால் இதை வந்து அவர் சப்போஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாலும் சரி, நான் கொஞ்சம் திரும்புறதை கொஞ்சம் லேட் பண்ணாலும் அதை பக்காவாக கவர் பண்ணி பிரதர் வந்து கேமராமேன் வந்து ஷூட் பண்ணாப்புல. அப்போ அந்த ஒரு ஷாட்டே நினச்சேன், கேமராமேன் வந்து மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு நண்பர். நல்லா வரணும் நண்பா, நல்லா வரணும் நண்பா. அப்படி என்னை முழுமுதையாக காட்டின புகழேந்தி தம்பிக்கும் என்னோட நடித்த அதுக்கப்புறம் நானும் சுரேஷ் சாரும் ரொம்ப ஒரு பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்துச்சு. அந்த கொடைக்கானல் அந்த மலையில் உட்காந்து நாங்கள் பேசுன அந்த தருணங்கள்லாம் மறக்க முடியாது. அன்னைக்கு தான் வந்து அவர் ஒரு ஆக்டராகவும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தெரியும், ப்ரொடியூசராக தெரியும், நடிகனாக தெரியும். ஆனால் அத்தனையும் மீறி மிகப்பெரிய ஒரு பெரிய தொழிலதிபராக தெரியும். அந்த மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர் அவர். எனக்கு வந்து ஆர்கே சுரேஷ் சார் வந்து ஒரு பெரிய கிரியேட்டர், ரொம்ப கலா ரசிகன். உண்மையிலேயே ஒரு சின்ன நுவான்சஸையும் ரசித்து சொல்கிறதா இருக்கட்டும், உட்காந்து கதைகளை பேசுறதா இருக்கட்டும், ஒரு கதையை பற்றி விமர்சனம் சொல்றதா இருக்கட்டும். அப்போதான் நினைச்சேன், ஆளு தான் ஒரு சொல்லுவாங்கல்ல, வெளியில பார்த்தா ஒரு பலாப்பழம் மாதிரி ஒரு முள் தோற்றத்தோட இருக்கிற மிக உள்ளுக்குள் சுளையோட இருக்கிற அற்புதமான ஒரு மனிதன் தலைவா. நீங்க மிகப்பெரிய கலைஞன். நீங்க உங்களுடைய அந்த கலை, அந்த ஸ்கிரிப்ட் சம்பந்தமான அந்த ஒரு நாலேஜபிளுக்கு நீங்க வர வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. உண்மையிலே பெரிய லெவலில் வருவீங்க. ரொம்ப நன்றி. யாரையாவது விட்டு தம்பி கபாலி என்னோட இருந்து கூட நடிச்ச எல்லாருமே, இதை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நான் ஹீரோவா தம்பியை நான் வந்து மனோஜ் சார் பையனை நான் பார்த்து சந்திச்ச அந்த நாட்கள் வந்து மறக்க முடியாது. என்னன்னா, நாங்கள் போய் அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மத்தியானம் வருவார். வந்துட்டு அண்ணே என்னண்ணே என்ன நான்வெஜ் சாப்பிடுவீங்களாண்ணே? சாப்பிடுவேன் தம்பி. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே அப்படிம்பாரு. எங்கேயோ இருந்து மீன் வரும், எங்கேயோ இருந்து கறி வரும், என்னை வச்சு சாப்பிட வச்சு அதை அழகு பார்த்து அதை ரசிச்சு நம்மளை வந்து பார்த்துக்கிற அந்த தன்மை இருக்குல்ல, என்னுடைய சகோதரன் மாதிரி நான் உணர்ந்தேன். ஒரு ஹீரோவாகவே நினைக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் நான் அவரோட பயங்கர நட்போடையும் இதோடு இருந்துட்டு இருக்கேன். அதை நடிச்சதுக்கு பிறகு சில நேரங்கள் அப்படி பிரிஞ்சிருவோம். ஆனால் இன்ன வரைக்கும் நான் ஒரு உறவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற தம்பி வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவார். இந்த படம் நல்ல படமா, இந்த டைரக்டருக்கு முதல் படமா, அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ணுறக்கூடிய டைரக்டராக மாறுவார். எல்லாரும் இந்த பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கும். இந்த படம் நல்லா வரணும். இந்த ப்ரொடியூசர்ஸும் இந்த நிறைய படம் எடுக்கணும்னு மனதார வாழ்த்துறேன். யாரையாவது சொல்லாமல் இருந்துட்டா சாரி. மியூசிக் டைரக்டர் எனக்கு பழைய முதலே தெரியும் அவரை. மையம்னு ஒரு படத்துக்கு அவர் RR பண்ணியிருந்தாப்புல. பார்க்கவே ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு வில்லன் ஆகிட்டீங்க. தேங்க்யூ சார். இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பிள்ளையார் சொல்லி மாதிரி மனோஜ் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.